பைங்கீறி திசை தோழணும் அப்படின்னாலே இங்க இருக்கிற ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும், அப்பதான் வர முடியுமா. அதை யமபயத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான கடவுளே மூலவராக இங்க இருக்கார். சதுர்புஜத்தோட உருவமா இருக்காரு சிவபெருமான். அந்த மிருத்யுஞ்சயர் உருவத்தோட கூடிய ரூபமா இருக்காரு. அதனால இங்க கைலாயத்தை தரிசனம் பண்ணப்பல நீங்க வந்தாலே யமனுக்கே சிவனானவர் இங்கே அதிகாரத்தை கொடுக்கிறார். மிருத்யுஞ்சய மூர்த்தியா இருக்கார், யமபயத்தை போக்கக்கூடிய கடவுளா இருக்கார். அதனாலதான் இந்த கோயில்ல உடல் சம்பந்தமான உபத்திரம் எது ஏற்பட்டாலுமே வந்து பண்ணக்கூடியதான விசேஷம். ஆயுள் சம்பந்தமான கிரியைகளுக்கும் உண்டான எந்த வியாதியா இருந்தாலும் சரி. ஏன்னா மனிதனுக்கு பிரதானம் என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும். அந்த நோய் இல்லாத வாழ்வு வேணும்னா எல்லாரும் இங்கே வரணும். அரசியல் சமூகங்களாக இருக்கக்கூடியவர்கள், பதவி தேவைப்படும் அப்படிங்கிறவங்க, பதவியில் பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. இந்த கோவிலில் நவகிரக தோஷங்கள் எல்லாமே வரும்போதே நிவர்த்தி ஆகிடுது. அப்படிங்கிற கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம், சர்ப்ப தோஷம், செவ்வா தோஷம், ராகு கேது கிரக தோஷம், சகட தோஷம், இந்த 7